வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனலுங்க. இன்றைக்கி யூடியூப்பை பற்றி தான் பேச போகிறேன். எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எப்படி உழைக்கிறாங்க, எப்படி போடுறாங்க, அதெல்லாம் பற்றி கேள்வி இல்லை. கமெண்ட் கொடுக்கறது, அவங்க எந்த கஷ்டத்தில் இருக்காங்க, எந்த டைம் இல்லாமல் வீடியோ போடுறாங்க, எந்தெந்த லொக்கேஷன் போய் போடுறாங்க, எப்படி சேனலை எடுக்கிறாங்க, எடிட்டிங் பண்ணுறாங்க, என்னென்ன ப்ராசஸிங்கில் போகுதுங்கிறதெல்லாம் எந்த ஒரு கஷ்டத்தையும் உணராமல் வாய்க்கு வந்த மாதிரி கமெண்ட், நீங்கள் இதுக்கு இப்படி நடிக்கலாமே, அப்படி ஆடலாமே அப்படின்னா அடுத்தவங்க மனசு புண்படுற மாதிரி கமெண்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு பிடிச்ச இதை பாருங்கள், வீடியோவை பாருங்கள். பிடிக்காத வீடியோவையோ சாட்சியோ தள்ளி விட்டுருங்க. ஏன் நீங்கள் பார்க்குறீங்க? பார்த்து அவங்க கேட்டாங்களா அவங்கள பார்க்க சொல்லியும் சொல்லலை, கமெண்ட் போட சொல்லியும் சொல்லலை. நீங்கள் பிடிச்சா பாருங்கள், முடிஞ்சால் நல்ல கமெண்ட் கொடுங்க, இல்லையா தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருங்க. அவங்க மனசு எந்த வேதனை அடையும் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தீங்களா? உங்களை அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சீங்களான்னு யாராவது ஒருத்தர் உங்களை ஏதோ ஒரு இதில் பேசிட்டாங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்களால தாங்க முடியுமா? உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? ஏன் அப்படிலாம் பண்ணுறீங்க? நிறைய பேர் இதுக்காகவே கிளம்பிருக்கீங்க. நீங்களும் ஆசைப்பட்டால் முடிஞ்சால் அவங்களாலையும் வீடியோஸ் போடுங்க, யூடியூப் ஆரம்பிங்க, ரன் பண்ணுங்கள். எவ்வளோ நாள் போட முடியுமோ போடுங்க, முடிஞ்ச அளவு போடுங்க, முழுசாக போடுங்க. ஏன் நீங்கள் அடுத்தவங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? குறை சொல்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் அலையும்பாங்க. அந்த கூட்டத்தில் ஒருத்தரா நீங்கள்? பேட் கமெண்ட்லாம் கொடுக்காதீங்க. அவங்க எந்த மன உளைச்சலில் இருப்பாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். நீங்கள் செஞ்ச செயலை இன்னொருத்தர் குற்றம் சொன்னால், தவறுன்னு சொன்னால் உங்களால் அதை ஏற்றுக்க முடியுமா? உங்கள் மனசு என்ன பாடுபடும்? எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அதை செஞ்சுருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை நான் செஞ்சுருக்கேன், இதை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சமையலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் தப்புன்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ மனசு வலிக்கும். அந்த வலியை உங்களால் ஏற்றுக்க முடியல. இல்லை அதே போல் தானே அடுத்தவங்க ஈஸியாக கமெண்ட் பண்ணுறீங்க. அவங்க ஷார்ட்ஸை பார்த்துட்டு ஜென்ஸ் வாய்ஸ் லேடிஸ் வாய்ஸ் மாற்றி பேசுகிறீங்க, பாட்டுக்கு வேறு மாதிரி டான்ஸ் ஆடுறீங்க. அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க செய்கிறாங்க. அவங்க வேறு எந்த தப்பும் பண்ணலையே, அவங்க உடம்பு அவங்க கை காலை வச்சு தானே டான்ஸ் ஆடுறாங்க. அதை போய் தப்புன்றீங்க. அப்போ தனியாக ஆடினா யூடியூப்லாம் தப்பான அர்த்தமா? அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. பாவம், அவங்க மனசு அவங்க குடும்ப சூழ்நிலை என்ன, அவங்க எந்த வருமானத்தில் இருக்காங்க, எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க, எதுக்காக வீடியோ போடுறாங்க, எதுக்காக ரன் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க, அவங்களுடைய பேக்ரவுண்டு என்ன, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சமாவது யோசிக்கணும். நம்ம அவங்களுடைய கஷ்டத்துக்கு நம்ம உதவ போகிறதில்ல, அது வேறு. ஆனால் அவங்க மன கஷ்டத்தில் அவங்க பங்கு எடுத்துக்கலைன்னாலும் அவங்களுக்கு பாதிப்பை உருவாக்கக்கூடாது. தேவையில்லாத பேசுகிறது, தேவையில்லாத கமெண்ட் அடிக்கிறது, இதுக்குன்னு வீடியோ செல்லு எதுக்கு வச்சுருக்கீங்க? உங்களுக்கு பிடிச்ச நிகழ்வுகளை தள்ளிவிட்டு, பிடிக்காததெல்லாம் தள்ளிவிட்டு பிடிச்சதை பாருங்கள். அதை விட்டுவிட்டு எல்லாருக்கும் பேட் கமெண்ட் கொடுக்கறது, கிண்டல் பண்ணுறது. சும்மா அவங்களுக்குலாம் வேலை வெட்டி இல்லையா? வேலை வெட்டி இல்லாமல் இந்த வேலை பார்த்துட்ருக்கீங்களா? அவங்க வீடியோவில் எவ்வளோ சொல்லிட்டு அழுகுறாங்க. அதில் மற்ற வீடியோக்காரங்களாம் பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குது. ஏன் தான் அப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல. அது மாதிரி தான் பண்ணாதீங்க. எல்லா நாளும் அப்படியே இருப்பாங்கன்னு சொல்லாதீங்க. அவங்க திருப்பி உங்களை மனசுக்குள்ளே திட்டுவாங்க. அந்த பாதிப்பு உங்களுக்கு தான். அதெல்லாம் செய்யவே கூடாதுங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் யாரையுமே இழிவாவோ கஷ்டப்படுத்தியோ அவங்க மனசு வலிக்கும் அப்படின்னு நினைக்காம பேசுறது மகா பாவம். அதுவும் யூடியூப்பை எடுத்து தள்ளி பார்த்தோம்னா அவங்களுக்கு வர்ற கமெண்ட்லாம் அப்பப்பா அடிக்கவே முடியுதுங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதை நம்ம பார்க்குற நமக்கே கஷ்டமாக இருக்கே. அதை யார் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை எவ்வளோ உணர்வாங்கங்கிறது நம்மளால் யூகிக்கவே முடியலைங்க. பயங்கரமான கஷ்டம் இருக்குங்க. அது மாதிரி தயவு செஞ்சு வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் கொடுக்குற